இன்றைக்கி முத்துநகர் சமையல் முத்துநகர் சமையல் என்ன செய்ய போகிறோன்னா உளுந்து சோறு ஆக்க போகிறோம். உளுந்து சோறு நல்லது உடம்புக்கு, நல்லா நெஞ்சு வலி, உடம்புக்கு ஹெல்த்தி, நல்லா ஊக்கமாக இருக்கும். முத்துநகர் சமையலை இன்றைக்கி செய்ய போகிறோம். உளுந்து வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும். லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த கப்புக்கு நான் 3/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த கப்புக்கு 3/4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு வைக்கிற விலையில் நீங்கள் 1/4 கிலோ வெள்ளைப்பூடை எடுத்திருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம மருத்துவருக்கு கொடுக்குற காசை வெள்ளைப்பூடில், ஜீரகத்தில், மிளகுல கொடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ சும்மாவே ஆஸ்பத்திரி போனாலே என்ன செய்கிறோம், 1000 ரூபாய்க்கு குறைய ட்ரீட்மெண்ட் எந்த இடத்துலையும் கிடையாது. ஆனால் நீங்கள் இது ஒரு நேரம் நீங்கள் போட்டிங்கன்னா ஆயுசு முழுக்க ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் வெள்ளைப்பூடு வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஒன்றுமே செய்யாது, ஒரு மாதிரி காம்பி கிடக்கும், ஒரு மாதிரி இருக்கும், வெள்ளைப்பூடு வாடடிக்கும், அப்படிலாம் இல்லை, சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தது ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அடுத்தது நாட்டு சர்க்கரை கொஞ்சம் எடுத்துருக்கோம், வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை, அது ஒரு ஸ்பூனு. மிளகு 1 ஸ்பூனு. அடுத்தது இது என்னதுன்னா சுக்குனா என்னதுன்னா, நிறைய பேர்த்துக்கு சுக்குனா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. தெரிஞ்சவங்க மன்னிச்சுக்கோங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இஞ்சை காய வச்சோம்னா சுக்கு, அது இந்த மருந்துக்கெலாம் ரொம்ப நல்லது, சளிக்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால் நம்ம இதை சுக்கு எடுத்து வச்சுருக்கோம். சுக்குக்கு பதிலாக நீங்கள் இஞ்சியை போடலாமல் ஏன் சுக்கு போடுறீங்கன்னு கேட்டுறாங்க. சுக்கு ஒரு மணமாக இருக்கும், காஞ்சது வந்து வேல்யூஷன் அதிகம், அதனால் சுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது தேங்காய் வந்து ஒரு 2 சில்லு தேங்காய். அதை நம்ம திருவி அந்த ஒயிட்டாக இருக்கணும்னா அந்த கருப்பெல்லாம், அந்த தேங்காயில் உள்ள இதெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய் மட்டும் மேலே உள்ள ஒயிட்டை மட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். சரியா? இனி இது எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? இப்போ வெள்ளைப்பூடை பாருங்கள், நான் எடுத்துருக்கிறது வடைப்பூடு. இதை வந்து இப்படி பொடிசா 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது குக்கரை வச்சாச்சு. மேக்ஸிமம் நல்லெண்ணெய் சேருங்க, உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். இது தாளிக்கிறதுக்கு வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த வெள்ளைப்பூடையும் லேசாக போட்டு வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த வாடை அடிக்குன்னு சொல்கிறீங்களே, அந்த வாடை வந்து இதில் இருக்காது. பச்சை வாசனை அடிக்கி அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த வாசனை வந்து இந்த மணமாயிடும். வெள்ளைப்பூடு அதுதான் நான் வறுத்து போடுறேன். வெள்ளைப்பூடு எவ்வளோ சேர்க்கமோ அது உடம்புக்கு நல்லது. நீ 3/4 கப்பு தண்ணி ஊற்றி, இது 3/4 அளவு எடுத்துருக்கோம், அப்படி தானே? அப்போ இந்த உளுந்துக்கு முதல்ல பார்ப்போம். உளுந்துக்கு வந்து 3/4 கப்பு எடுத்துருக்கோமா, அப்போ 2/4 கப்பு தண்ணி ஊற்றணும். 2/4ம் 1/4ம் ஊற்றணும். இது 1/4 கப்பு. இது 1/4 கப்பு. இது முதல்ல நம்ம உளுந்துக்கு ஊற்றுறோம். இது 1/4 கப்பு. இது உளுந்துக்கு. இனி அரிசிக்கும் அதே மெத்தடு தான், அதே அளவு தான். 3/4 கப்பு. அரிசிக்கு அதே மெத்தடில் தான் எடுக்கணும். 1/4 கப்பு. எக்ஸ்ட்ரா நம்ம 1/4 கப்பு ஊற்றிருக்கோம். இனி இது தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு உளுந்து போட போகிறோம். அரிசி போட போகிறோம். ஜீரகம், பெப்பர் தூள், நாட்டு சர்க்கரை கொஞ்சம், 1 ஸ்பூன் தான் சொன்னேன், சரியா? 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். அடுத்து பாருங்கள், சுக்கை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், இப்படி நல்லா இடித்து வச்சுக்கிடணும்.
திருவி வச்ச தேங்காய், தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்து. சரி, இனி இது கொதித்த உடனே 3 விசில் வச்சு இறக்கிற வேண்டியதான். நல்லா குழைவாக வச்சு இறக்குனா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம், கறி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். மறுபடி எள்ளு துவையல் அரைப்பாங்க. எள்ளு துவையல் வந்து காணந்தவையல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து காணந்தவையல் வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது ரெடி ஆனோன்னு சொல்கிறேன். உளுந்து சாதம் ரெடி ஆகிட்டு பாருங்க, நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். உளுந்து சாதம் நல்லா வெந்திருக்கு, சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு கருவாட்டு குழம்பு வச்சுருக்கோம். கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு டேஸ்ட்டு சொல்லுங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.